இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சேனலுக்கானது. இது சப்வூஃபர். சரௌண்டிங்கில் போயிட்டு ஒயரோட என்ட்ரியில் கட் பண்ணிட்டேன். ஒயரில் வைங்கிற சால்டிங்கில் ஒட்டிக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆர்சி பில்னு வரக்கூடிய கெய்னர் போர்டு அவுட் எடுத்து வந்து சில எப்படி கனெக்ட் பண்ணுறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்காங்க. பதில் 1 2 3 போட்டிருக்கேன். சும்மா அப்படியே விட்டா நம்ம வேற எதுல டச் பேஸுக்கான லைனை அப்போதான் உங்களுக்கு சால்டிங் எழுதுமே ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா போதும் நீங்கள் பைப்பான நாமில் பேர் அசம்பிள் பண்ணுறதை கற்றுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எலக்ட்ரோ ஜூம். இந்த வீடியோவில் பைப்பான ஆம்பிளிஃபையர் எப்படி அசம்பிள் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2. நீங்கள் இன்னும் பார்ட் 1 பார்க்கலாம். அதுக்கான லிங்க் கீழே இருக்குது, போய் பாருங்கள். பார்த்துட்டு இது வந்து கன்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் இந்த லெவலுக்கு வந்துட்டீங்க. உங்கள் ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணும்போது எல்லா காம்பனண்ட்டும் ஃபிட் பண்ணிட்டீங்க. இப்போ ஒயரிங்கோடு நிற்கிது அப்படின்னா இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கலாம். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னா அதே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரிப்பன் ஒயர் இல்லை 10 கலர் ஒயர் எப்படினாலும் சொல்லலாம். ஸோ நான் யூஸ் பண்ண போது 10 கலர் ஒயர் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் நீங்கள் 1+2 1+1 அதாவது அந்த சில்வர் ஒயர்னு சொல்லுவாங்க. ஸோ அது இப்போ ஏன்ட் இல்லை, உங்கள்கிட்ட காட்டுறது கூட ஏன்ட் இல்லை. ஸோ நான் அதை இப்போ யூஸ் பண்ணல. ஸோ அதுதான் நான் மேக்ஸிமம் அதையும் நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு இதுக்கு எந்த டிஃப்ரெண்ட் இல்லை. அதை யூஸ் பண்ணால் லைட்டாக அம்மி சவுண்டு எப்போவுமே வராது. ஸோ இது யூஸ் பண்ணால் ஒரு 1 year 2 year கழிச்சு லைட்டாக அம்மி சவுண்டு வரது நம்ம வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதான் ரீசன். நான் உங்களுக்கு கலர் இதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் எந்தெந்த கலர் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஒயரிங் திரும்ப நீங்கள் இதை பார்த்துட்டு ஒயரிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த கலர் ஒயர் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சி பின்னில் தான் லைன் எடுக்க போகிறோம். ஸோ ஆர்சி பின்னில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு எல்லோரும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு சேனலுக்கானது. ஃப்ரெண்டு லெஃப்ட்டு, ஃப்ரெண்ட் ரைட்டு, அடுத்து சரௌண்டிங் லெஃப்ட்டு, சரௌண்டிங் ரைட்டு, அடுத்து சென்ட்ரு, கீழே சப்பு. இது சப்வூஃபர். ஸோ அந்தமாரி இது நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து வந்து இது பார்த்திங்கன்னா சும்மா ஸ்டீரியோ அவுட்புட்டுக்கு நம்ம ஸ்டீரியோ சேனலில் இன்ட்டு விட்டுக்கலாம், இல்லை மொபைல் லேப்டாப்பில் அது வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் டிவிடி கனெக்ட் பண்ணுறதுக்கு, டிவிடி பைஃபை கனெக்ட் பண்ணுறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 10 கலர் இருக்கும். ஸோ அதில் வந்து நான் ஒரு 6 கலர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இதில் 7 ஒயர் இருக்குது. ஸோ நம்ம இதிலேருந்து வரக்கூடியது 6 சேனலுக்கும் 6 ஒயர். நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் கிரவுண்டு, அதாவது 6 சேனலுக்கும் 6 கிரவுண்டு கொடுக்கணும். ஸோ நம்ம காமனாக ஒரே ஒரு கிரவுண்டு மட்டும் எடுத்துக்கிறோம். 6 சேனலுக்கு 6 கிரவுண்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கிரவுண்டு இருந்தால் போடும் 6 சேனலுக்கு காமனாக. ஸோ அந்தமாரி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஹேஷ் கலரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் லெஃப்ட் ரைட்டுக்கு. ஸோ அடுத்து இந்த 2 ப்ளூவும், வயலட்டும் அந்த ப்ளூ, இது ரெண்டும் பார்த்திங்கன்னா சரௌண்டிங்க்கு. அடுத்து இது பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் சென்டருக்கு, எல்லோ கலர் சப்வூஃபருக்கு. ஸோ இந்தமாரி தான் நம்ம லைன் கொடுக்க போகிறோம். அடுத்து இந்த ஆரஞ்சு பார்த்திங்கன்னா கிரவுண்டு. முக்கிய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு, அடுத்து சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டு, அடுத்து சென்ட்ரு அண்டு சப்வூஃபரு. ஸோ 6 சேனல் வந்துருச்சு. ஸோ அடுத்து நம்ம இது கிரவுண்டு. ஸோ பார்த்திங்கன்னா உள்ளே 3 பின் இருக்குது. ஸோ இது 3 நம்ம காமன் பண்ணி ஸோ பொதுவாக ஒரு கிரவுண்டு, அதாவது காமனாக ஒரு கிரவுண்டு எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒன்ஸ் மோர் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய 2 கலரும் ஒயிட் அண்ட் ஆஷ் கலர் வந்து ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கரு, அடுத்து 2 ப்ளூவும் சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டு, அடுத்து க்ரீன் கலர் வந்து சென்ட்ரு, எல்லோ கலர் வந்து சப்வூஃபர். ஸோ அந்தமாரி தான் கனெக்ஷன் பண்ண போகிறோம். இந்த ஆரஞ்சு வந்து கிரவுண்டு. ஸோ அந்தமாரி தான் கனெக்ஷன் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் இதேமாரி நான் கொடுக்குற மாதிரி தான் நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ கலர் சொல்கிறேன். ஸோ இங்கே ஏன் அந்த கலர் நான் அப்படி மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு கடைசியாக புரியும். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் ஒயரோட என்ட்ரியில் கட் பண்ணிட்டேன், கட்டரை வச்சு கட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பேஸ்டல் லைட்டை டிக் பண்ணிட்டுருங்க. ஸோ அப்போ தான் சாரியில் தான் ஒட்டும், அழியாதுதான். பேஸ்ட்டில் டிக் பண்ணதுக்கப்புறம் சால்டிங்கில் லைட்டாக டிக் பண்ணிட்டு ஒயரில் வைங்கிற சால்டிங்கில் ஒட்டிக்கும். இப்படி பண்ணுங்களா உங்களுக்கு சால்டிங் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருப்பேன். ஃபஸ்ட்டு இந்த 3 கிரவுண்டையும் காமன் பண்ணிடலாம் நம்ம.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 3 கிரவுண்டையும் காமன் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இந்த ஒயரை சால்விங் வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்டிங் லெஃப்ட்டு, சரௌண்டிங் ரைட்டு, சென்ட்ரு அண்ட் சப்வூஃபர். ஸோ ஃபைனலாக இது பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. ஓகே, உங்கள் வீடியோ ஒன்று சொல்லிடுறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ நான் வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் சால்ட்ரிங்லாம் வைக்கிறது காட்டுறதுனால ஒரு சில விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் மெதுவாக கற்றுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. போர் அடிக்கிற மாதிரி இருக்குதா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த உயிரை எங்கே கொண்டு வர போகிறோன்னா, ஸோ உயிரை முடிஞ்ச வரைக்கும் இப்படி ஒரு ஈஸியாக கொஞ்சம் மடித்து எடுத்துருவாங்க. இங்கே வந்து நம்ம சுவிட்சு தான் கொண்டுறணும். ஸோ சுவிட்சு கொண்டுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல ஒரு கெயினர் போடுவோம். ஸோ இங்கே வரக்கூடிய சேனலுக்கான ஆடியோவும் கெயின் பண்ணிடலாம். கெயினர் போர்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஸோ அதெல்லாம் எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ பண்ணிட்டோம். இருந்தாலும் ஒன்று சொல்லிடுறேன். ஸோ நமக்கு வரக்கூடிய 6 சேனலோடைய ஆடியோ ஃப்ரீக்வன்சி நம்ம கெயின் பண்ணுறதுக்காக தான் கெயினர் போர்டு யூஸ் பண்ணுறோம். ஓகே, நான் ஆல்ரெடி கெயினர் போர்டை பற்றி ஒரு 3 வீடியோ போட்டோம். 3 வீடியோ 4 வீடியோ போட்டோம். நீங்கள் போய்ட்டு நம்ம பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், இருக்கும். ஓகே, நம்ம இந்த கெயினர் போர்டு ஆடியோ இன்புட் கொடுத்து ஆடியோ அவுட்புட் எடுத்து சுவிட்சில் கனெக்ட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா கெயினர் போர்டு இதே தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறைய போர்டு இருக்குது. ஸோ டியூல் இது வந்து 12 வோல்ட் கொடுத்தா போதும். 24 வோல்ட் பவர் சப்ளை கொடுக்குற மாதிரிலாம் நம்ம போர்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு எது ஃபேவர் ஆகுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா போர்டு ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணால் இந்த ஒயர் வந்து நம்ம இதில் இன்புட்டாக கனெக்ஷன் பண்ணணும். ஸோ இன்புட்டை கனெக்ட் பண்ணி திரும்ப இதுலேருந்து அவுட்புட் எடுத்து வந்து இந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த போர்டு பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பவர் சப்ளை கொடுக்கணும். ஸோ அடுத்து இந்த சைடு இன்புட் கொடுக்கணும். ஸோ 6 இன்புட் கொடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா எஃப்எல், எஃப்ஆர் அதுமாரி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, ரேர் லெஃப்ட்டு, ரேர் ரைட்டு, சென்ட்ரு, சப்பு, ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிரவுண்டு பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிரவுண்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜென்ரலாக ஒரே ஒரு கிரவுண்டு, அதாவது காமனாக ஒரே ஒரு கிரவுண்டு கொடுத்தா போதும். ஸோ இந்த சைடு இன்புட் கொடுத்துட்டோம். அதேமாரி இந்த சைடு அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ அதேமாரி வேணும் எஃப்எல்னு போட்டிருக்காங்க, கீழே ஓபின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது அவுட்புட்டு. ஸோ அடுத்து எஃப்ஆர், கீழே ஓபி அவுட்புட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் காமனாக அவுட்புட் ஒரே ஒரு கிரவுண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்தால் போதும். ஸோ இதை நம்ம கனெக்ஷன் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் எந்தெந்த சேனலுக்கு எந்தெந்த கலர்ன்ட்டு. அதே மெத்தடில் இங்கே சால்ட் வைக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் ஸோ எந்தெந்த சேனலுக்கு என்னென்ன கலர்ன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்டிங் லெஃப்ட்டு, சரௌண்டிங் ரைட்டு, சென்ட்ரு, வண்டி இது எல்லோ கலர் சப்வூஃபர். ஸோ நம்ம ஆரஞ்சு கலர் கிரவுண்டுன்னு சொல்லிடும். ஸோ எல்லா கிரவுண்டும் காமனாக ஒரு கிரவுண்டில் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கெய்னர் போர்டில் இன்புட் கொடுத்துட்டோம். அதாவது ஆர்சி சைட்டில் வரக்கூடிய 6 சேனலுக்கான ஆடியோ லைனை கெய்னர் போர்டில் இன்புட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கெய்னர் போர்டில் இந்த சைடு நம்ம அவுட்புட் எடுக்கணும். ஸோ இதேமாரியே 6 ஒயர் போட்டு அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த 6க்கும் காமனாக ஒரு கிரவுண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆர்சிபிலேருந்து வரக்கூடிய இன்புட்டை கெய்னர் போர்டில் கொடுத்துட்டோம். ஸோ அடுத்து கெய்னர் போர்டில் அவுட்புட் எடுத்துக்கிட்டோம். ஸோ அவுட்புட் எடுத்து நம்ம சுவிட்சில் கனெக்ட் பண்ணணும். ஸோ அது பேர் நம்ம பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிலேருந்து வரக்கூடிய இன்புட்டு
கெய்னர் போர்டில் கொடுத்துட்றோம். ஸோ கெய்னர் போர்டில் அவுட்புட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து நம்ம இந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணோம். ஸோ இந்த சுவிட்சில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்காங்க. ஸோ இந்த இடம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கலாம். ஸோ அதை நல்லா நோட் பண்ணிக்காங்க. ஸோ நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தெளிவாக உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா 18 பின் சிஸ்டம்னு சொல்லுவோம். இது ஏன் 18 பின் சொல்கிறேன்னா, இந்தாண்ட 9 பின் இருக்கும், இந்த சைடு 9 பின் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம ஒயர் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் லைட்டாக பேஸ்ட்டு வச்சு விட்டு, ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக சால்ட்ரிங் வச்சு விட்ருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒயர் போட்டு வச்சிங்களா டக்குன்னு ஒட்டிடும். ஸோ அந்தமாரி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதையும் நம்ம ஒயர் சால்ட்ரிங் வச்சிடலாம். ஸோ நான் அது சால்ட்ரிங் வச்சிடுறேன். சப்போஸ் ஒரு சிலருக்கு கொஞ்சம் எப்படி சால்ட்ரிங் வச்சுருக்கேன், என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல அப்படின்னா, ஸோ நான் அடுத்தடுத்து கன்டினியூஸாக நம்ம கனெக்ஷன் பண்ணும்போது புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதிங்களா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டு, இது சப்வூஃபரு, சென்டருக்கான லைன் அந்த சைடு இருக்குது. ஸோ இது நேருக்கு இங்கே 3 லைன் இருக்குது. ஸோ இது நேருக்கு அந்த சைடு நம்ம கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை நான் தானே காட்டுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கிரவுண்டு. சும்மா நம்ம ஒரு பாடியில் அதாவது கம்ப்யூட்டரோட பேனலில் நம்ம சால்ட்ரிங் வச்சு கூட விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கிரவுண்டு தான். ஸோ இந்த இடத்துல கிரவுண்டு ஜாயின் சால்ட்ரிங் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து இந்த ஒயர் நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இது எங்கேருந்து வருதுன்னா கெய்னர் போர்டுலேருந்து வருது. அதாவது ஆர்சி சர்க்யூட்லேருந்து நம்ம கெய்னர் போர்டுக்கு ஆடியோ இன்புட் கொடுத்து கெய்னர் போர்டு ஆடியோ அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து இந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ நான் சுவிட்சிங் பதில் 1 2 3 போட்டிருக்கேன். ஸோ இது எந்தமாதிரி கனெக்ஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்த கனெக்ஷன்லாம் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறது கனெக்ஷன் பண்ணும்போது இன்னும் ஒரு டீட்டெயிலாக புரியும். இப்போ பார்த்தீங்களா நான் சுவிட்சுக்கு இன்புட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அந்தமாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆரஞ்சு கலர் பார்த்தீங்களா சும்மா சைடில் அப்படியே சால்ட்ரிங் வச்சுட்ருக்கேன். ஸோ இது வந்து ஒரு கிரவுண்ட்லேயே அப்படியே சால்ட்ரிங் வச்சுட்ருக்கேன். ஸோ மற்ற கிரவுண்டில் நம்ம இது கூட சால்ட்ரிங் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதனால் சும்மா அப்படியே விட்டால் நம்ம வேறு எதில் டச் ஆகிரும். கிரவுண்டு எங்கேயும் டச் ஆகக்கூடாது. அதாவது வேறு மெயின் லைனில் எது டச் ஆகிடக்கூடாதுன்னு நான் சால்ட்ரிங். பார்த்தீங்களா ஆர்சிபிலேருந்து நம்ம ஆடியோ இன்புட் எடுத்து கெய்னர் போர்டில் கொடுத்து கெய்னர் போர்டில் அவுட்புட் எடுத்து சுவிட்சில் கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம பேஸ் டபுள் போர்டு பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த போர்டு நம்ம கனெக்ஷன் பற்றி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 24 volt டியூல் பாஸ் பை தான் கொடுக்கணும். மைனஸ் அந்த ப்ளஸ்ஸு சென்ட்ரல் கிரவுண்டு. அடுத்து இங்கே ஆடியோ இன்புட்டு கொடுக்கணும். அடுத்து இங்கே ஒரு ஆடியோ இன்புட்டு. இந்த இடத்துல ஆடியோ அவுட்புட் நம்ம எடுத்துக்குவோம். இந்த இடத்துல பேஸ் ட்ரிபிளுக்கான வால்யூம் மீட்டர் கனெக்ட் பண்ணோம். ஃபஸ்ட் நம்ம பேஸ் ட்ரிபிளுக்கான வால்யூம் மீட்டரில் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் ட்ரிபிள் போர்டுக்கு நம்ம பேஸ் ட்ரிபிள் வால்யூம் மீட்டர் ரெண்டும் ஒயர் கனெக்ஷன் பண்ணிருக்கேன். இதை நான் கனெக்ஷன் பண்ணுறது உங்களுக்கு காட்டல, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படின்னு கட் பண்ணிட்டேன். ஓகே, இது வந்து நம்ம வால்யூம் மீட்டரில் கனெக்ட் பண்ணோம். இது பார்த்தீங்களா பேஸுக்கான லைனு. இது வந்து ஃபஸ்ட்டு பின்னும், இது 2வது பின்னு, இது 3வது அது மாதிரி கனெக்ட் பண்ணோம். அடுத்து இது ட்ரிபிள்கான கனெக்ஷனு. இது ஃபஸ்ட்டு பின்னு, 2வது பின்னு, 3வது பின்னு அது மாதிரி கனெக்ஷன் பண்ணணும். ஸோ அதேமாதிரி தான் இந்த சைடு இது பேஸ்கான லைனு. இது ஃபஸ்ட்டு பின்னு, 2வது பின்னு, 3வது பின்னு கனெக்ட் பண்ணணும். அடுத்து ட்ரிபிள்கான லைனு ஃபஸ்ட்டு பின்னு, 2வது பின்னு, 3வது பின்னு அது மாதிரி கனெக்ட் பண்ணோம்.
அந்த மாதிரி இப்போ கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கேவும் லைட்டாக பேஸ்ட் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சால்ட்டிங் கிழமை ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஸோ எதனால லென்த்தாக போகுது அப்படின்னா, ஸோ நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன், அதனால தான் லென்த்தாக போகுது. ஸோ வீடியோ ரொம்ப முக்கிய போகுது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக கூட போகலாம். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதாகவே நான் மெதுவாக கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு 2-3 வீடியோ தான் இதை பார்த்தீங்கன்னா போதும், நீங்கள் பைப்பான ஆம்பிளிஃபையர் அசெம்பிள் பண்ணுறதை கற்றுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் மெதுவாக கொண்டு போகிறேன். ஓகே, இதுமாரி மெதுவாக போகலாமா இல்லை கொஞ்சம் ஸ்பீடாகவே போகலாமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்ட் 1 பார்ட் 2 ஸோ 2 வீடியோலையும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம பார்ட் 3 பார்க்கும்போது அதில் நான் சொல்லிடுறேன் என்னன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் வேறு என்னென்ன வீடியோ வேணாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நன்றி.